ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, புதினா சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தேவைன்ற அளவு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் சூடு ஆனோடனே ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு போட்டுக்குங்க. கடலப்பருப்பு லைட்டாக பொரிஞ்சோடனே அதில் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போடுங்க. இப்போ தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு பூண்டு, கொஞ்சோண்டு பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டு அதை ஃபஸ்ட்டு வதக்கிடுங்க. பருப்பாக கூட போட்டு தக்காளி நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வதக்கிக்குங்க. தக்காளி வதங்கினோடனே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து வதக்குங்க. ஒரு கட்டு புதினா நான் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்கினோடனே இந்த புதினாவை இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். புதினா நல்லா வதங்கிடுச்சு. புதினா வதங்கின பிறகு கடைசியாக புளி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக தான் புளி போடணும். புளி போட்ட பிறகு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை அரைச்சிக்கலாம். தேவைன்ற அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்குங்க. இது இப்போ நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டோம். இந்த அளவு கொஞ்சம் கட்டியாக அரைச்சிக்குங்க. இப்போ இதை சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கடாயை வச்சுருங்க. அது சூடானோடனே தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானோடனே கடலப்பருப்பு போடுங்க. கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு. இது நல்லா வதங்கினோடனே சாதம் வடித்து ஆற வச்சுருக்கேன். இதை போட்டு இந்த எண்ணெயிலே வதக்கலாம். சாதம் வதக்கின பிறகு கொஞ்சமாக புதினா போட்டு சாதத்தில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, புதினா சாதம் ரெடிங்க. இதை இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான புதினா சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.